وقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل نار جهنم أشد حرا صدق الله العلي العليم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பு மருளும் எம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் 24 நோன்புகளை நோற்றுவிட்டு 25 தராவிகளை நிறைவு செய்துவிட்டு நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தராவியினுடைய நிகழ்விற்காக நாம் செலவழித்த நேரங்களையும் நம் இதற்காக ஒதுக்கி வைத்துவிட்டு வந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நாளை மறுமையில் நன்மையினுடைய பட்டியலில் சேர்ப்பானாக. இப்போ பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம்தான், இந்த ரமலானினுடைய மாதத்தில் ஆரம்பத்தில் முதல் 10 என்பது அந்த ரஹ்மத்தினுடைய 10, இந்த 2வது 10 என்பது மகஃபிரத் பாவ மன்னிப்பிற்குரிய 10, இந்த 3வது 10 என்பது நரக விடுதலை, அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலை பற்றி அதனை கேட்கக்கூடிய ஒரு 10 என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் சுவனம் எப்படியெல்லாம் இருக்கும், சுவனத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் இந்த நரகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, இந்த நரகத்தை அல்லாஹ் எவ்வாறெல்லாம் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கின்றான் என்கின்ற விஷயத்தை நாம் எல்லாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3வது ரமலான் மாதத்தில் 3வது 10 வந்துவிட்டால் அதிகமாக ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம ஆத்திகனா மினன்னார் என்பதாக துஆ செய்வார். யா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பாயாக என்கின்றவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த 3வது இரவில் துஆ கேட்பார்கள். அதை நமக்கு கற்றும் கொடுத்திருக்கிறார்கள். சரி, இந்த நரகம் என்பது எப்படி இருக்கும், இந்த நரகத்தினுடைய நெருப்பினுடைய வடிவமைப்பு என்ன என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்னிடத்தில் அத்தானி ஜிப்ரீல், என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார். அவரிடத்தில் நான் கேட்டேன், நரகம் என்பது எப்படி இருக்கும் என்பதாக நான் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், அவ்கிது அலா நாரி அல்ஃப சனத்தின் ஹத்தா யஹ்மர்ர. அல்லாஹ் நரகத்தை படைத்து அதில் நெருப்பை மூட்டிவிட்டான். அது அந்த நெருப்பு என்பது 1000 வருடங்கள் அது எரிந்து கொண்டே இருக்கும். எரிந்த எரிப்பில் அது சிவப்பாக மாறிவிட்டது. பிறகு சொன்னார்கள், சும்மா அவுகத அலைஹா அல்ஃப சனத்தின் ஹத்தா அபியவத். அந்த நெருப்பை அல்லாஹ் மேலும் ஒரு 1000 ஆண்டுகள் அல்லாஹ் அந்த நெருப்பை எரிய செய்தான். அது வெள்ளை நிறத்தில் மாறியது. பிறகு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மேலும் அவுகித அலைஹா அல்ஃப சனத்தின் ஹத்தா அஸ்வதத். மேலும் அல்லாஹ் ஒரு 1000 ஆண்டுகளோடு அந்த நெருப்பை, நரக நெருப்பை ஏற்றி விட்டான், அதை எரிய செய்தான். அது ஒரே இருள் படித்ததாக கரும் நிறமாக மாறிவிட்டது. அது எப்படி நம்ம ஒரு இருட்டுக்குள்ள சென்றோனே நமக்கு ஒண்ணுமே தெரியாதோ அதுபோல அல்லாஹ் 3000 ஆண்டுகள் ஒரு நெருப்பை எரிய செய்தான். அது அப்படியே கரும் நிறமாக மாறிவிட்டது. அந்த நெருப்பில் யார் யாரெல்லாம் இந்த உலகில் பாவம் செய்து எந்தெந்த தவறுகள் எல்லாம் இருக்கிறதோ அதற்கு எல்லாம் அந்த நரகம் நெருப்பு கொடுக்கப்படும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானாருக்கு சொல்லி காட்டினார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சிருக்கோம். நோன்பு வச்சுட்டு மதியம் ஒரு 10 மணி வாக்கில் அடிக்கிற வெயிலோட தன்மையை நம்மளால தாங்க முடியல. ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு லைட்டா நம்ம கையில சுடுதண்ணி பட்டா அதனுடைய சூட்டை நம்மளால தாங்க முடியல. ஒரு மெழுகுபத்தியை வச்சு அதனுடைய சூட்டை லைட்டா, அதனுடைய மெழுகு நம்ம கையில பட்டுட்டா அதனுடைய சூட்டை நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய சூட்டையே நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில் இருக்கின்ற அந்த நரகத்தில் இருக்கின்ற கடுமையான சூட்டை நாம் எப்படி தாங்க இருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை நாமெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். சரி, இந்த உலகத்திற்கு எப்படி நெருப்பு வந்தது, வரலாறு தெரியல, இந்த உலகத்துக்கு எப்படி நெருப்பு வந்தது என்கின்றதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் படைக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ சமையல் செய்யணும், இப்போ நெருப்பு தேவை. இப்போ உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
அந்த நரகத்தினுடைய காவலாளி மாலிக் என்கின்ற மாலிக்கிலம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாலிக்கிட்ட போய் கேட்டார். இப்போ உடனே கேட்குறாங்க, மாலிக்கு எவ்வளவு நெருப்பு வேணும்? உடனே ஜிப்ரீல் சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பழ கொட்டை அளவு வேணும். உடனே அந்த மாலிக்கு சொன்னாரு, அந்த அளவுக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னால் 7 வானங்களும் பூமியிலும் வெப்பத்தால் உருகிவிடும் என்பதாக சொன்னார்கள். சரி, ஜிப்ரீல் சொன்னா அது வேணாம், அதோட கொஞ்சம் கம்மியா கொடுங்க என்று, அதில் பாதி கொடுங்க என்று சொன்ன உடனே அதற்கு மாலிக்கு சொன்னார், அதை கொடுத்தா உலகமே இருண்டு போய்விடும், வானங்கள் இருந்து மழை பொழியாது, பூமியில செடி புற்பொருட்கள் எதுவுமே முளைக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் அதோட குறைச்சி கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அதிலிருந்து ஒரு துளியை மட்டும் கொடுத்தாங்க. ஒரு துளியை மட்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் பார்க்கின்ற எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு வெப்பத்தையும் ஒரு நெருப்பை காண்கின்றோமோ அது இந்த நரகத்தினுடைய ஒரு துளி, அந்த வெப்ப காற்றிலிருந்து வந்ததுதான் அந்த அந்த நெருப்பு என்பது. அப்போ ஒட்டுமொத்த நெருப்பு, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நெருப்பை காட்டிலும் அந்த நரகத்தில் இருக்கிறது படு பயங்கரமானது. நாளைக்கு மஹ்ஷரினுடைய மைதானத்தில் நாமெல்லாம் எப்படி இருப்போம் என்று தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் ஹதீஸில் சொல்லி காமிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளைக்கு மறுமையில் எல்லா மனிதர்களும் உடம்பில் ஒரு சொட்டு துணி இல்லாமல் யா நப்சி என்னுடைய ஆன்மாவே, யா நப்சி என்னுடைய ஆன்மாவே என்று சுற்றி கொண்டிருப்பார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், யார ரசூலுல்லாஹ், மனிதர்களுக்கு அந்த ஆண்களுக்கு ஒரு இச்சை ஏற்பட்டுடாதா, மனிதர்களுக்கு இச்சை ஏற்பட்டுடாதா? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நாளைக்கு மறுமையில் இருக்கும் போது அவனுடைய கஷ்டத்தை நினைச்சு அவனுடைய ஃபுல்லா வாடிடுவான். அவனுக்கு இச்சை என்பது இருக்காது. அவனுடைய கஷ்டங்களை நினைத்து நினைத்து அவன் வாடி விடுவான். அது மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, அந்த நாளிலே, மறுமையினுடைய நாளிலே தன் சகோதரன் தன்னை விட்டு விரண்டு ஓடுவான். எங்க இந்த என் கூட பிறந்தவன் என்கிட்ட வந்து நன்மையை பாதி வாங்கிட்டு ஓடிடுவானோ, ஓ உம்மிஹி அபி, தாயும் தந்தையும் விட்டு, தாயை விட்டும் தன் தந்தையை விட்டும் அந்த நபர் விரண்டு ஓடுவார். எங்க அத்தாவும் அம்மாவும் வந்து நாளைக்கு மறுமையில என்னுடைய நன்மையை கொஞ்சம் கேட்டுடுவாங்களோ, வசாஹிபத்திஹி வபனி, தன் மனைவி விட்டும் தன் மக்களை தன் பிள்ளைகளை விட்டும் அந்த ஒரு நபர் ஓடி விடுவான். எங்க என் மனைவியும் பிள்ளைகள் வந்து ஏன் நன்மையை வாங்கிட்டு ஓடுவாங்களோ என்கின்றவாறு நாளைக்கு மறுமையில் எல்லா நபர்களும் ஒருவரை பார்த்து ஒருவர் விரண்டோடி கொண்டிருப்பார்கள். அந்த நாளிலே அல்லாஹ் நமக்கு நாளைக்கு தராசினுடைய அந்த தட்டுகள் நமக்கு கனத்து விட்டது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சுவனம் கிடைக்கும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய ஒரு கொள்கை என்னவென்றால், இந்த உலகில் யார் யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவனுக்கு நரகம். இப்போ அதே முஸ்லிம்களுக்கு என்ன கான்செப்ட்? அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான். சரி, அவங்களுக்கு என்ன கான்செப்ட்னு பார்த்தா, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை பிடிப்பார்கள் சொல்லுகின்றார்கள், நாளைக்கு மறுமையில் இஸ்லாமியனாக ஈமான்தாரியாக இருந்த நபர்களுக்கும் நரகம் உண்டு. அவன் செய்த பாவங்களுக்கு அதனுடைய தண்டனையை நரகத்தில் அனுபவித்து விட்டு பிறகு அவன் சுவனம் செல்வான் என்பதாக அஹ்லுஸ் சுன்னத்துடைய கொள்கை பிடிப்பார்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய நெருப்பு என்பது மிகவும் கடுமையானது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நீங்கள் கூறுங்கள், நரகத்தில் இருக்கின்ற அந்த சூடு, அந்த நெருப்பு என்பது மிக கடுமையானது என்பதாக நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானாருக்கு சொல்லுகிறார். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த நாளைக்கு நம்ம மஹ்ஷர் மைதானத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருப்போம், நாளைக்கு நம்முடைய நிலைகள் என்ன, நாம் எப்படியெல்லாம் இருப்போம் என்று நம்மளை கொஞ்சம் சித்தரிக்க வேண்டும். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான நரகங்கள் நமக்கெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நரகத்தை படைச்சிட்டான். நரகத்தை படைச்சு முடிச்சோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை போய் நீங்க ஒரு ரவுண்டு நரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, ஒரு ரவுண்டு நரகத்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அமுச்சு விட்றான். நல்லா இப்போ அமுச்சு விட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த நரகத்தை பற்றி யார் யாரெல்லாம் செவிமடுக்கின்றார்களோ அந்த நபர்கள் எல்லாம் இந்த நரகத்திற்குள் நுழைவதற்கு அஞ்சுவார்கள் யா அல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். பிறகு அல்லாஹ் அந்த நரகத்தை சுற்றி உலக இன்பங்கள் எல்லாம் திரையிட வைத்தான். அதை முடிச்சுட்டு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க சொல்லி ஜிப்ரீல் அமுச்சு வைக்கிறான். அல்லாஹ் உடனே பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ்,
உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த நரகத்தில் யாரும் நுழைய ஆசைப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த நரகத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் நுழைந்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்போ இந்த நரகம் என்பது உலக இன்பங்களால், உலக ஆசைகளால் நம்ம இந்த உலகில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வீண்விரயமாக, கேவலமாக, அனாச்சாரமாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறோமோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொண்டு நரகம் என்பது திரையிடப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்கள், அதையெல்லாம் விட்டு நாங்கள்லாம் அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் பாதுகாப்பை அளிப்பானாக. அது மட்டுமல்ல, 7 வகையான நரகங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். முதல்ல வலா என்கின்ற நரகம். இந்த நரகம் எப்படிப்பட்டதுன்னா, அல்லாஹ்விற்கும் ஒரு அடியானுக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு. அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான், அல்லாஹ்வுடைய கடமைகளை தெளிவா செலுத்தல, மற்றும் மக்களுக்கு துன்பம் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த வலா என்கின்ற நரகத்தில் போகுவார்கள். அடுத்து ஜஹீம் என்கின்ற நரகம். இந்த நரகம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா, இந்த புறம் பேசுவது, ஒரு நபரை மானபங்கப்படுத்துவது, கொலை செய்வது, இது போன்ற சில குற்றங்களுக்கெல்லாம் ஜஹீம் என்கின்ற நரகம். அடுத்து ருசுரா என்கின்ற ஒரு நரகம் இருக்கிறது. இந்த நரகத்தில் யார் யாரெல்லாம் நுழைவாங்கன்னு பார்த்தா, திருட்டு, வழிப்பறி, கொலை, லஞ்சம், வரதட்சணை கொடுமை இதெல்லாம் வாங்குகின்ற நபர்களை அல்லாஹ் ருசுரா என்கின்ற நரகத்தில் நுழைய செய்வான். அடுத்ததாக ஹாவியா என்கின்ற ஒரு நரகம் இருக்கிறது. இந்த நரகத்தில் தான் இறை நம்பிக்கைக்கு துரோகம் செய்தவன், பொய் சத்தியம் செய்தவன், மோசடி செய்தவன், அறியா மக்களிடம் பெருமைகளை சூறையாடுபவன், அவருடைய பொருட்களை சூறையாடுபவன், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஹாவியா என்கின்ற நரகத்தில் நுழைவார்கள். அடுத்து சக்கர் என்கின்ற ஒரு நரகம் இருக்கிறது. இதில் ஷைத்தானின் ஆட்சி செய்யும் அரசியல்வாதிகள், கொடுங்கோலர்கள், ஆங்காரம் பிடித்தவர்கள், கெட்ட அதிகாரிகள், மக்களை தொல்லை செய்பவர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் நுழைவார்கள். 6வதாக சொல்கிறார்கள் சயீர் என்கின்ற நரகம். இந்த நரகம் ஷைத்தானிற்கு மட்டும் படைக்கப்பட்ட நரகம் என்பதாக சொல்கிறார்கள். 7வதாக ஜஹன்னம். இந்த நரகம் காஃபிர்களுக்கு படைக்கப்பட்ட நரகம் என்பதாக, இறைவனுக்கு இணை கற்பிப்பவர்களுக்கு இந்த நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபு அப்துல்லா என்கின்ற ஒரு நபித்தோழர், அவங்களுக்கு உடம்புல நோயாளியா இருக்காங்க. அப்ப அவங்களுடைய தோழர்கள் அந்த அபு அப்துல்லாவை சந்திக்க வரும்போது அபு அப்துல்லா அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ உங்களுடைய தோழர்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் அழுகுறீங்க, என்ன காரணம்? உடனே சொன்னார் அபு அப்துல்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக நான் கேட்டிருக்கின்றேன், நாளைக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வலது கையால ஒரு பிடி மக்களையும் இடது கையால ஒரு பிடி மக்களையும் எடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், இந்த கை என்னுடைய வலது கையில் இருப்பவர்களெல்லாம் சுவனத்தில் நுழைபவர்கள், இடது கையில் இருப்பவர்கள் எல்லாம் நரகத்தில் நுழைபவர்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமானா என்று சொல்வதாக நான் கேள்விப்பட்டேன். அப்போ நான் சுவனத்தில் நுழைவானா நரகத்தில் நுழைவானா என்கின்ற அச்சத்தால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த அபு அப்துல்லா நபித்தோழர் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த நரகங்களை விட்டும் நரகத்தினுடைய அதாபுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அது மட்டுமல்ல, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மிக ஆழம் எந்த அளவிற்கு என்று தெரியுமா? அண்ணல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை நாங்கள் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தோம். பெருமானாரோடு அபூ ஹுரைரா இருக்கிறாங்க. அந்த டைமிங்ல ஒரு சப்தம், ஒரு கல் உழுவுற மாதிரியோ அல்லது வேற இன்னும் ஒரு சப்தம் வருது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, இது என்ன சத்தம் தெரியுமா? சத்தம் வந்து என்ன சத்தம் தெரியுமா என்று கேட்டவனுக்கு சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியாது யார சொல்லலான்னு கேட்டார். உடனே பெருமானார் சொன்னார்கள், இந்த சப்தம் தான் நரகத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல், அது இன்னைக்கு போய் அதனுடைய இடத்தை ரீச் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளவு ஆழமாக இருக்கும் இந்த நரகத்தில் கொடுக்கப்படுகின்ற மிக மிக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனை என்னவென்று தெரியுமா? அந்த நரகத்தில் ஒரு செருப்பு கொடுக்கப்படும், ஒரு செருப்பு. அந்த செருப்பு அணிவிக்கும் பொழுது அந்த செருப்பு அணிஞ்ச உடனே நம்முடைய உடல் உள்ளங்கள் இருக்கின்ற, நம்முடைய தலைகள் இருக்கின்ற மூளைகள் எல்லாம் ஒழுகி ஊத்திவிடும். இதுதான் நரகத்தில் இருக்கக்கூடிய
மிக லேசான ஒரு தண்டனை என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நரகத்தில் எல்லா நரகவாசிகளுக்கும் அவர்களுக்கு புகட்டப்படுகின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம சுவையா எல்லாமே ரசனையா சாப்பிடுறோம். எது கிடைச்சாலும் இது கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு ரோஸ் மில்க் குடிச்சா நல்லா இருக்குமே, ஒரு ஜூஸ், இஃப்தார் முடிச்ச ஒரு டீ, இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாளைக்கு நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகளுக்கு அவர்கள் குடிக்கும் பானம் எல்லாம் சீல் சலமாக இருக்கும். அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், இது தீயோர்களுக்கானது, ஆகவே அவர்கள் அதனை சுவைத்து பார்க்கட்டும், கொதிக்கும் நீரும் சீலும் செலவுமாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறைகளை சொல்லி காட்டியிருக்கிறான். அன்பிற்கினி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம இறைவனிடத்தில் இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய பாவங்களை அஞ்சி இறைவனிடத்தில் ஒவ்வொரு நேரமும் யா அல்லாஹ் நரகத்தை தள்ளிராத யா அல்லாஹ், யா அல்லாஹ் குடும்பத்திலே நரகத்தில் தள்ளி விட்டுறாத யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த உலக ஆசையினால் என்னை மூழ்கடித்து நரகத்தில் போற்றாத யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானுடைய மாசத்தில் இறைவனிடத்தில் அதிகமாக நாம் இந்த விஷயங்களை கேட்க வேண்டும். நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பானாக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக, நம்முடைய சுற்றி உள்ளவர்களை பாதுகாப்பானாக, மோசமான நரகங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததியினர்களையும் பாதுகாப்பானா என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களும் ஆதரவு வைத்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.